ஒரு பூனை ஒன்று ஒரு வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? அந்த பூனை பேர் வந்து போலுங்க. அவர் சரி இப்போ சரி எங்கள் சரி. கூட இல்லை. நீங்கள் எங்களை தூக்கி விட்டுட்டு அவர் இறைவனடி சேர்ந்துட்டார். அது 2 கண்டம் வந்ததுங்க. 2 கண்டத்துலேயும் காப்பாற்றிட்டேன். 3வது கண்டத்தில் எங்களால் காப்பாற்ற முடியாமல் எங்களை விட்டு பிரிஞ்சிட்டாரு. முதல்ல எங்கேயோ வெளியில் போயிட்டு வரக்குள்ளே நிறையா மீன் அந்த மாதிரி எதையோ நிறையா சாப்பிட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைஜஷன் ஆகாமல் சாப்பாடே சாப்பிடாம சோக்கமாக இருந்தது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் ஆன்டிபயோட்டிக் ஊசியெல்லாம் போட்டு சுட தண்ணி குடிப்பாட்ட சொன்னாங்க. அதில் ஏதோ ஒரு பவுடர் மருந்து போட சொன்னாங்க. போட்டோம், காப்பாற்றிட்டேங்க. 2வது தடவை ஒரு வீட்டுக்குள்ளே மாட்டிக்கின்னு 2 நாளாக சாப்பாடு இல்லாத கிடந்தது. அப்புறம் நாங்கள் பார்த்து ஏதோ பால் ஊற்றி அங்கேருந்தும் காப்பாற்றி கூப்பிட்டு வந்தோங்க. 3வது தடவையாக எங்கள் செல்லம் ஏதோ பாம்பு கிம்பு கடிச்சிருக்கும். அப்படி தான் கடிச்சிருக்கும். வேறு எதுவும் விஷம் எதுவும் சாப்பிட்ருந்தா கூட அந்தளவுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் எந்த உயிருமே வந்து போகாது இல்லைங்களா? ஏதோ சர்ப்பம் தான் ஏதோ தீண்டி இருக்கும். இது சும்மா இல்லாமல் அதுக்கிட்ட விளையாடி இருக்கும். அது உடனே பட்டுன்னு போட்டுட்ருக்கோம். அந்த இதில் தான் 5 நிமிஷங்க. இந்த கரண்ட் ஷாக் வச்சாக்கா அப்போ எப்படி தூக்கி தூக்கி போடும், அதுபோல் எங்கள் போலுக்கு வந்து தூக்கி தூக்கி போட்டுதுங்க. நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். எனக்கு ஒன்றுமே புரியல. பால் எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்த்தேன், குடிக்கல. தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு கொடுத்து பார்த்தேன், எதுக்குமே குடிக்கல. அப்படியே தலையை கீழே போட்டுருது. அப்புறம் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தேன் காலை. அப்படியே அடங்கிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? நம்மளால் என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியலன்னா என்ன பண்ணுறது? கண்ணீர் மட்டும்தாங்க மிஞ்சுது இவங்களெல்லாம் வளர்க்குறதில்ல. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது பூனைகள், வாயில்லாத ஜீவராசிகள் வளர்த்து நீங்களும் மனசு வேதனை அடைஞ்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்.